என்ன பாட்டி? என்ன பாட்டி? நீங்க அப்புறம் ஒரு நாள் சாப்பிடாம இருப்பீங்களா? நாளைக்கு இல்ல பாட்டி, நாளைக்கு வரேன். சரி சரி. இல்ல இல்ல, நீங்க வர வேணாம் பாட்டி, உங்களால முடியாது. நீங்க உங்களால முடிஞ்சா வாங்க, அது உங்க விருப்பம். இன்றைய அன்னதானம் வந்து ஜெயங்கரன் கேஷவ் அப்படின்றவருடைய பர்த்டே. ஸோ அவங்க அம்மா நித்யாலட்சுமி தான் உணவு கொடுக்குறாங்க. உணவு கொடுக்குற குடும்பம் எல்லாம் நல்லா இருக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. சாம்பாரா? கிட்டப்போ சாம்பார் சிவசிவான்னு சொல்ல கத்துக்குங்க. ஐயோன்னு அது எங்க கத்துறீங்க? நேரம் மாறியாச்சு, அவர் தான் சோறு போடுறாரு, அதுக்கு தகுந்த மாதிரியாவது இருங்க. புரியுதா? போடுறாரு, அது சிவசிவான்னு சொல்ல கத்துக்குங்க. நான் சொல்றது தப்பு இருக்கா? நம்ம உணவு கொடுக்குறவர் சிவன், அவர் நாமத்தை சொல்லிட்டு போயிடுவோம். கிராமத்துல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, சாகர காலத்துல சங்கரான்னு சொல்லுங்க. நம்ம மோட்சத்தை தேடிதான் சிவனடியா. மோரா அப்பளம். ஐயா என்ன வேணும்? ஐயா என்ன வேணும்? வாங்க வாங்கிக்கோங்க. ஏன் நிக்கிறீங்க? வெயில் காலம் தான், வித்தியாசம். சிவாய. சாப்பிடு. என்னாச்சு சொல்லியா? சூடாயிடுச்சு. சூடா? யாருக்காவது பிளேட் வேணா கேளுங்க சார், கொடுக்கலாம். பிளேட் இல்லாதவங்க சில்வர் பிளேட் இருக்கு, யாருக்காச்சும் வேணா. ஓ யாருக்கு? ஓ அனுப்புங்க அனுப்புங்க, தரேன்.
கூடுங்க கூடுங்க மோரா. சரி அப்போ வாங்கிக்கோ. கொஞ்சம் கொஞ்சம் மோர் அப்படியே ஊற்றி தரேன் தரேன். நீங்க புது பிளேட்டு வச்சுக்கோங்க. வேணுமா வச்சுக்கோங்க, பத்திரமா வச்சுக்கோங்க. சாப்பிடு. ஐயா, இன்றைய அன்னதானம் வந்து ஜெயங்கரன் கேஷவருடைய அவருடைய பர்த்டே இன்னைக்கு. அவங்க அம்மா நித்யாலட்சுமி அவங்க தான் உணவு கொடுக்குறாங்க. உணவு கொடுக்குற குடும்பம் எல்லாரும் நல்லா இருக்குன்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. ஜெயங்கரன் கேசவனுடைய குடும்பம் ஆயுள் ஆரோக்கியம் ஐஸ்வர்யம் தீர்க்காயுஷ்மான் பவர். அண்ணாமலையாருக்கு, அண்ணாமலை தாயாருக்கு, அரோர் அன்னமுட்டு அடியாருக்கு. ரசம் இருக்கு, வந்து வாங்கி. மோர் கொஞ்சம் இவ்வளவு சாதம் இருக்குல்ல சாமி, பத்தாது இல்ல. இன்னும் ரசத்துக்கு வரேன், ரசத்துக்கு வந்துடுறேன். வாங்கிக்கோங்க, வச்சுட்டு வாங்க. சாம்பார் என்ன வேணுமோ வாங்கிக்கோங்க. போதுமா? சாம்பார் தானே சமயம். அப்பளம் கம்பல்சரி வளர்த்து பார்த்து கையில சுற்ற போது ஊட்டும் போது உஷாரா ஊட்டும். பப்பரமாண்டிலா மோரா கொஞ்சம் சாப்பாடு 10 வாங்கிக்கோங்க சாமி, திருப்தியா வாங்கிக்கோங்க. ரசமா இந்த பக்கம் சாம்பார் ஊற்றிடுங்க சார். இந்த பக்கம் போதுங்களா? சாதம் வேணுமா? நான் சாம்பார் தானே வாங்கிக்கோ. ரசமா எடுத்துட்டு வாங்க. உங்களுக்கு தானே ரசம்? மோரா சமயம் உங்களுக்கு சாப்பாடு போயிடுச்சு. சாம்பார் மோரா சாம்பார் இருங்க, மோர் அடியில் ஊற்று. போதுமா?
திருப்தியா சாப்பிடுங்க. சரி. போதுமா? ஐயா 2 கரண்டி 3 கரண்டி வாங்குங்க, திருப்தியா சாப்பிடுங்க. ஒரு சாப்பிட்ட பிறகு ஒரு முழு திருப்தி வரணும். இவரை பொறுத்தளவுக்கு அரையும் குறையும் முழுசா இருக்கும். போதுமா? போதுமா? அப்பளமா? என்ன சொல்லுங்க? மோரா? சரிங்க, சாப்பாடு கொடுத்து கொடுங்க. சாப்பிடுங்க. ஐயா என்னையா சாம்பாரா? உடம்பு சரியாச்சா? அவசரப்படாதீங்க. அவசரப்படாதே. எப்ப வந்தாலும் ஒரு பதட்டத்திலே இருக்க. ஏன் எங்க போக போகுது வண்டி? ஒரு அப்பளம் வச்சு கொடுத்துருங்க. அப்படியே வாங்கி வச்சுக்கோ. பக்கோடா என்ன சாம்பாரா? வாங்கிக்கோங்க. என்ன வேணாங்க? அப்பளம் ஒண்ணு கொடுங்க. தாத்தா கம்முனே போவாரு. கேளுங்க, கேட்டாதான் கிடைக்கும். சாம்பார் வாங்கிக்கோங்க, அப்பளம் வாங்கிக்கோங்க, கொடுங்க. போதுமா? கொடுங்க. சாம்பார் போடுங்க. அப்புறம் ஒரு கையில கொடுத்துருங்க. இந்த கப்ல சாம்பார் போடுங்க. ஒரு அரை கண்டி போடுங்க. சாமி பாருங்க. வாங்க தாத்தா. போதுமா? சாம்பார் தான். சாம்பார் கொடுத்தா அப்போ வாங்க சாமி. சாமிக்கு ரசமா? சூடா சாப்பிடுறதுல அது ஒரு தனி டேஸ்ட். உங்களுக்கு என்ன ஒண்ணு எங்க வந்துக்கிறீங்க? அங்க இருப்பீங்க. சரி, சுகர் எவ்வளவு இருக்கு? அதிகம் டாக்டர். பசிக்கு சாப்பிடுங்க, ஒன்றும் தப்பு இல்லை. கொஞ்சம் நடங்க, சரியாயிடும். மோர் தான் இருக்கேன். ஒரு நாளைக்கு ரசம் அப்படி ஒவ்வொரு நாளைக்கு
ஒரு நாளைக்கு காரக்குழம்பு. அப்புறம் மோர் ரசத்தை காட்டுற குழப்புற. ஒரு காலத்துல மோரத்தை தான் சாம்பார் தனியா ஒரு கப் எடுத்துட்டு வருவார். வாங்க சார். ரசம் சாம்பார் அதுலயே சாம்பார் போட்டுருங்க. இன்னும் கொஞ்சம் மட்டும் ஊத்துங்க போதும். ரசம் இருக்குல்ல கொஞ்சம் போதும் போதும். மோரையா சாம்பார் வச்சுட்டு வாங்க. கீரை வைங்க சூடு என்ன மோர் சாம்பார் போட்டுக்காங்க. கொஞ்சம் கொஞ்சம் ஸ்லோவாக போங்க. நான் வாங்கிக்கிறேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறம் ஒரு ஐயாவுக்கு என்ன வேணும்? மோர் ரசம் ஊற்றுவா மோர் ஊற்றுவா? ஒரு பக்கம் சாம்பார் ஊற்றுவோம். இன்னொரு அது கல்வி ஊற்று. என்ன வேணும்? என்ன மோர ரசம் அதான் அது பாருங்க, பார்த்து மருந்து வச்சு சரி பண்ணிடுங்க. ம். சிவாய் சிவா திருச்சி கம்பளம் சாப்பிடுங்க. ஐயா, இன்றைய அன்னதானம் வந்து ஜெயகரன் கேஷவ் அவருடைய பிறந்த நாள். அவங்க அம்மா நித்யாலட்சுமி அவங்க தான் உணவு கொடுக்குறாங்க. ஜெயகரன் கேஷவ் அவர் எதிர்காலம் நல்லா சிறப்பாக அமையணும், நல்லா இருக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. போதுமா? என்ன வேணும்? சாம்பார் வாசம் கொஞ்சம் என்னது சாப்பிடுங்க, திருப்தியா சாப்பிடுங்க. சரி சரி. ஐயா போட சாம்பாரா? நாங்கள் எடுத்துக்கிறோம். போதுங்களா? நம சிவாய். சாப்பிடுங்க. சாப்பிடுங்க சாப்பிடுங்க. சூடா சாப்பிடுங்க சாமி, நைட்லாம் சாப்பிடாது. நல்லா இருக்கு, இருந்தாலும் எது சாப்பிட்டாலும் சுட சுட சாப்பிடுங்க. தண்ணி ஒரு பழைய பயங்கர உடம்பு என்ன வேணும்? சாம்பாரா?
ஐயா, இன்றைய அன்னதானம் வந்து ஜெயகரன் கேஷவ் அவருடைய பர்த்டே. அவங்க அம்மா நித்யாலட்சுமி சென்னையிலேருந்து அவங்க தான் உணவு கொடுக்குறாங்க. உணவு கொடுக்குற அவர் குடும்பம், அவங்க அம்மா, அவங்க சார்ந்த எல்லாரும் நல்லா இருக்குன்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. ஓம் நமச்சிவாய். நாமலையாருக்கு அரோகரா. அண்ணா வணக்கண்ணா. வாங்க, இது புது பிளேட்டு, கொஞ்சம் பத்திரமா வச்சுக்கோங்க. வாங்க ஐயா. வேற யாருக்கு பிளேட் இல்ல? சாமி இந்தாங்க. வச்சிருக்கேன் பேசிட்டு கூட சாப்பிட முடியல சாமி. கொடுங்கண்ணா, வாங்கண்ணா, கொடுங்க, வாங்க. வாங்க. Thank you.